ரொம்பவே கேட்குறப்பவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக மோசமான ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க அந்த வீடியோவை பார்க்குறது. முன்னாடிலாம் நம்ம கேட்டிருப்போம், அந்த ஸ்கூலில் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பிள்ளையை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்பா அம்மா. ஆனால் இந்த ஒரு சம்பவம் அதுக்கு அப்படியே எதிர்மாறாக நடந்திருக்கு. வீட்டில் தனக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்த பொண்ணு பள்ளியில் தன்னோட வகுப்பு ஆசிரியர்கிட்ட சொல்லி அந்த வகுப்பு ஆசிரியர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த மதுகரை அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவன். அந்த பொண்ணை 40 வயசுக்கு மேல உள்ள 13 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பொண்ணோட அம்மா. அந்த நாதாரி என்ன பண்ணிருக்கானா, இந்த பொண்ணை வந்து அந்த 13 பேருக்கு இரையாக்கி காசு பார்த்திருக்கா. அவளோட முந்தைய கணவருக்கு பிறந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அவளுக்கு 40 வயசுக்கு மேல உள்ள நிறைய பேரோட தொடர்பு இருந்திருக்கு. மூணாவதா ஒரு கணவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவன் பேரு முருகன். இதுல கொடுமை என்னன்னா, அவளுக்கு அவன் மூணாவது கணவனா இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு அப்பா முறை தானே. அந்த பிள்ளை அப்பா அப்பான்னு கூப்பிட்ட பிள்ளையவே அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். யாரு? அந்த மூணாவது கணவன் முருகன். எல்லாம் அந்த நாதாரி பெத்த தாய்க்கு தெரிஞ்சு, அதாவது அந்த பாவம் அந்த பள்ளி சிறுமியோட அம்மா இருக்கால அந்த நாதாரி, அவ வந்து அவ பெத்த பொண்ணையே எவன் கூப்பிடுறானோ அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாளாம் காசுக்கு. இல்லைன்னா ஒரு லாட்ஜ் இருக்கான் மதுராந்தகத்துக்குள்ள, அங்கே வர வச்சிருவாளாம். அந்த 13 பேர்ல 2 பேரை போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மிச்சம் உள்ளவங்க எல்லாரையுமே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை எப்படி சீரழிச்சாலே அந்த பிள்ளையோட ஆத்தா, அந்த அவளை என்ன பண்ணா உங்க மனசாரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.